இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோர் தெய்வசிகாமணி, அலமேலு ஆகியோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்து நகையானது திருடப்பட்டிருக்கிறது. பல்லடம் அருகே வலுப்பூர் அம்மன் கோவில் பகுதியில் 3 பேரை கொன்று நகைப்படம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தாய், தந்தை மற்றும் மகனை கொன்று நகைப்படம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தீரன் பட பாணியில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதியில் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோர் தெய்வசிகாமணி, அலமேலு ஆகியோர் 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகையானது திருடப்பட்டு இருக்கிறது. கொள்ளை சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. பல்லடம் அருகே வலுப்பூர் அம்மன் கோவில் பகுதியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 பேரை கொன்று நகைப்படம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்குமார் என்பவரும் அவருடைய பெற்றோரும் இதில் கொலையாகி இருக்கிறார்கள். பவாரியா கொள்ளையர் பாணியில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் அந்த பகுதியில் அதிர்ச்சி நிலவி வருகிறது. பல்லடம் அருகே வலுப்பூர் அம்மன் கோவில் பகுதியில் இதுபோன்ற ஒரு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. தாய், தந்தை மற்றும் மகனை கொன்று நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தாய், தந்தை, மகன் என 3 பேரை கொன்று நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், என்ன நடந்தது? விசாரணையில் என்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது இன்று அதிகாலையிலேயே இந்த பகுதி ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்திச்சிருக்குதுன்னு சொல்லணும். அதாவது பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டம் பகுதியில வலுப்பூர் அம்மன் கோவில், கண்டியன் கோவில் இரு பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய விவசாயி, அதாவது செந்தில்குமார் என்பவர். செந்தில்குமார் ஐடி விங்க்ல வேலை செய்யறாரு. பட் பெற்றோர் எல்லாருமே விவசாயிகள் தான். இந்த நிலையில அன்றாடமா இந்த பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் மட்டும் இந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. விவசாய தோட்டம், டோட்டலா தென்னந்தோப்பு, இந்த மாதிரியான விவசாய தோட்டம் தான் இந்த பகுதியில இவங்க 2 பேருமே பிழைப்பு நடத்தி வர்றது. இந்நிலையில நேற்று இரவு தெய்வசிகாமணி மற்றும் அலமேலு ஆகிய இருவர், பெற்றோர் இருவருமே வீட்டுல இருந்திருக்கிறாங்க. செந்தில்குமார் கோவையில குடியிருந்து வர்றாரு. அவரும் ஃபேமிலியோட குடியிருந்து வர்றாரு. வரும்போது இந்நிலையில வேற உறவினர் சார்பா அவர் மாப்பிள்ளை தேடுவதற்கு, வரன் தேடுவதற்கான ஒரு நிலைப்பாட்டுல இந்த பகுதியில தன்னுடைய பெற்றோருடன் நேற்று இரவு அவர் மற்றும் பெற்றோர்கள் 3 பேருமே தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்த நிலையில நேற்று நள்ளிரவுல ஒரு கும்பல் புகுந்திருக்கணும். அந்த கும்பல் கட்டையிலேயே 3 பேர்த்தையும் வீடு புகுந்து, அதாவது சுற்று வட்டாரம் பக்கத்து வீடுகள் எல்லாம் கிடையாது, இருந்தாலுமே தோட்டத்து சாலை அப்படிங்கிறதுனால சத்தம் போட்டா கூட வர்றதுக்கு இந்த பகுதியில் ஆள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பகுதி. இந்த பகுதியில ஒரு கும்பல் இந்த மாதிரி வீடு புகுந்து அடித்து 3வரையுமே அடித்து கொன்று, கட்டையால மண்டையிலேயே அடித்து கொன்று கொலை செய்து பணம், நகை திருடு போயிருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளா என்பது குறித்தெல்லாம் இப்போது போலீசார், டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான டீம் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் அடுத்தடுத்த தகவல்களும் இப்போது அதிர்ச்சியை கிளப்பிக் கொண்டே இருக்கின்றன. இந்த பகுதியை சேர்ந்த அனைவருமே இந்த பகுதியில் கூடி இங்கு நடந்த சம்பவங்களை ஒரு அதிர்ச்சியாக கண்டு செல்கின்ற ஒரு நிலை இப்பகுதியில் நிலவுகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நாம் தொகுத்துக் கொண்டே இருப்போம் கௌதமி. சம்பவம் தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.